இதான் சொல்லிட்டு பேராசையை காட்டுறது. உனக்கு ஆட்சி கொடுக்குறேன், அதிகாரம் கொடுக்குறேன், உனக்கு சில நாடை கொடுக்குறேன், சில பகுதிகளை கொடுக்குறேன், அந்த இடத்துக்கு நீ தான் தலைவன், இனிமேல் நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பேராசையினால் மாட்டிக்கிட்டவன் தான் கரிகால சோழனுங்கிறவன். இந்த கரிகால சோழனுங்கிறவனை நாடு கொடுக்குறேன், நிறைய பெண்களை கொடுக்குறேன் அப்படின்னு பேராசை காட்டி அவனுடைய ஆணூர் பார்த்து, அதாவது தனக்கு கீழே இருக்கணும், அதாவது மூன்றாம் இனமான திருநங்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. அந்த பல்ல இனம் வகையில், அதாவது முதல் இனம் ஆண் இனம்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது இனம் பெண் இனம்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நீ எனக்கு அடிமைன்னு சொல்லியும்போது அந்த மூணாவது இனமான திருநங்கை, ஒரு பெண்ணுக்கு கீழே இருக்கணும்னு யார் இருக்க முடியும்? திருநங்கையாக இருக்க முடியும். அப்போது அவனுடைய ஆணூர் பார்த்து ஒரு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒருத்தனை மாற்றணும், ஒரு ஆணாக பிறந்த ஒருத்தனை பெண்ணாக மாற்றணும். இப்படி தான் சொல்லிட்டு கரிகால சோழனுடைய ஆணூர் பார்த்து அவனை வந்து திருநங்கையாக மாற்றி மூன்றாம் இனமான திருநங்கையை உருவாக்குனாங்க. அதாவது ஒருத்தன் பாதிக்கப்பட்டாக்க மற்றவங்களும் பாதிக்கப்படணுங்கிற மாதிரி சுண்ணத்து அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உருவானுச்சு.